ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருடைய டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த டவுட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான சில டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைபர் ஃபார் டேக்கு 10 இல்லைன்னா 15 ஆவரேஜா வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் நாளடைவுல உங்களுடைய சேனலுக்கு ஹண்ட்ரட்ஸ் இல்லைன்னா தௌசண்ட்ஸ்ல கூட சப்ஸ்கிரைபர் கிடைக்கலாம். இந்த சேனல்ல ஒரு 4 டிப்ஸ் சொல்ல போறோம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்சியா மெயின்டைன் பண்ணணும். அதாவது தொடர்ந்து வீடியோ போடணும். அப்படி நீங்க வீடியோ போட்டா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இது உடனே கிடைக்காது. நீங்க கண்டினியூஸா வீடியோ போடணும். ஸோ உங்க கேட்டகரி உங்க நீச்சுக்கு ஏத்த நீங்க வீடியோ போடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களுடைய கேட்டகரியை நீங்க தெளிவா செலக்ட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் உங்க கேட்டகரி, அதாவது உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன வீடியோ தேவைப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எங்கெங்க எடுக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் டாபிக் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் மனசறிஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். சோ இந்த 2 வீடியோவும் பார்த்து நீங்க ட்ரெண்டிங் டாபிக்கை செலக்ட் பண்ணி உங்களுடைய சேனல்ல போடுங்க. இப்போ நான் 2 டிப்ஸ் சொல்லிட்டேன். என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னா, கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் டாபிக் செலக்ட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சேனலை நீங்களே ப்ரொமோட் பண்ணுங்க. அது எப்படின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, பேசும்போது இந்த வீடியோ பாருங்க, நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவை நான் அடிக்கடி சொல்றேன். இதுக்கு பேர் தான் ப்ரொமோட். சோ உங்களுடைய சேனலை நீங்களே உங்களுடைய வீடியோல, இந்த வீடியோல நீங்க எந்த வீடியோ பேசினாலும் சரி, உங்களுடைய வீடியோ நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், என்னுடைய சேனல்ல இருக்கு சொல்லிட்டு நீங்க அப்படி ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு அப்பதான் உங்களுடைய சேனல்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும். சோ அதை பத்தி தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல்ல அவங்க இருப்பாங்க. சோ இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய பழைய வீடியோ எல்லாம் சுவாரஸ்யமா நீங்க பிரசன்ட் வீடியோல கனெக்டிவிட்டியா பேசலாம். இப்ப நீங்க 3வது டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 4வது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ். அது என்னன்னா, டைட்டில். இந்த டைட்டிலை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எப்படி டைட்டில் எடுக்கணும், டைட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இப்ப சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண இந்த டைட்டில்ல நீங்க எப்படி வைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எமோஷனலா வைக்கணும். அதாவது பார்த்த உடனே டச் பண்ணணும். சோ உதாரணம் ஒரு டைட்டில் சொல்றேன், யூடியூப்ல இவ்ளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் ஒரு பார் போட்டு how to earn money for YouTube something சர்ச்சபிள் வேர்டு ஒண்ணு கூட போடணும். சோ அந்த வீடியோவை மக்கள் எப்படி சர்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான டைட்டில். நெக்ஸ்ட் எமோஷனலான ஒரு டைட்டில், ரெண்டுமே நீங்க கொடுக்கணும். இப்ப பாருங்க, என்னுடைய சேனல்ல நான் ஒரு டைட்டில் கொடுத்திருக்கேன், இங்க மேல காமிக்கிறேன். சோ நீங்க அந்த மாதிரி உங்களுடைய சேனல்ல எமோஷனல் வித் சர்ச்சபிள் டைட்டில் கொடுக்கணும். சோ 4வது டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. லாஸ்டா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அது என்னன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதுனாலே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. எப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க ரிப்ளை கொடுங்க. அப்படி நீங்க ரிப்ளை கொடுத்தா கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்கிற இந்த பர்சன் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. சோ இவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு தாட் ஏற்படலாம். சோ அதனால உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ நான் இப்ப சொன்ன 4 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆவாங்க. சோ சப்ஸ்கிரைபர் ஒருவேளை உங்களுக்கு குறைஞ்சா கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ இந்த வீடியோ தான். கண்டிப்பா இந்த சேனல்ல இப்போ இந்த வீடியோல சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒருவேளை வந்த சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு குறைஞ்சா இந்த வீடியோவை கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் டேட் ஒரு சப்ஸ்கிரைபர் உடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆல்ரெடி நான் நிறைய டவுட் கிளியர் பண்ணிட்டேன். சோ அந்த டவுட் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட ஒன் டைம் நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க. மறக்காம இந்த விஷயத்த ஷேர் பண்ணிடுங்க. யூடியூப் பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். நெக்ஸ்ட் உங்களுடைய சேனலை நீங்க ப்ராப்பரா கைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் YT ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு முழுக்க தெரியணும். அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுடைய சேனல் நீங்களே கைட் பண்ணிக்கலாம். சோ அதை பத்தியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்க